அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக 681 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினீஷ். வணக்கம் வினீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை மாநகராட்சியினுடைய 2025-2026 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தற்பொழுது ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டிலும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட் நிதி ஒதுக்கீடாக கூடுதலாக 681 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை, அதாவது 2024-2025 பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 4464 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தொகை உயர்த்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக 5145 கோடி பட்ஜெட்டில் தற்பொழுது சென்னை மாநகராட்சியுடைய வருவாய் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் 681 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு நிதி பற்றாக்குறை ஒட்டுமொத்தமாக 262 கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு தற்பொழுது 68 கோடியாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணத்தை பொறுத்தவரை கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சொத்து வரி, தொழில் உட்பட பல்வேறு சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய பல்வேறு வரிகளையும் மாநகராட்சி உயர்த்தியிருந்தார்கள். அதனால் வருவாய் அதிகரித்திருக்கிறது. இதனால் வருவாய் பற்றாக்குறை குறைந்து தற்பொழுது நிதி பற்றாக்குறையின் காரணமாக 68 கோடியாக இருக்கும் என இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 87 அறிவிப்புகள் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கல்வித்துறையை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 30 கோடிக்கு மேலாக பல்வேறு புதிய அறிவிப்புகளை தற்பொழுது மேயர் பிரியா அவர்கள் அறிவித்து வருகிறார். அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய திருநாய்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட அடிப்படையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திறனை கணக்கீட்டின் அடிப்படையில் 1,80,000 திருநாய்களுக்கு 3 கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகளையும் மாநகராட்சி தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 681 கோடியாக சென்னை மாநகராட்சியில் கூடுதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி வினீஷ், உங்கள் தகவல்களுக்கு.